விட்டுறேன். எல்லாத்தையும் அவசரம்னா தட்டிட்டே விடுறேன். சாப்பாடு ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. இந்த வாரத்தை ஒரு 5 நிமிஷம் வீடியோவில் முடிச்சு சொல்லிட்டு வந்தேன். ஏங்க நல்லபடியாக போய் வியாபாரத்தை முடிச்சுட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சமைச்சு சமையல்லாம் பண்ணியிருக்கேன். என்ன சமையல்னு பார்ப்போமா? வியாபாரத்தை முடிச்சுட்டு வரையிலே கடையில் வாங்கி அடிக்கடி சாப்பிட மாட்டேன். ஏண்டுகளுங்க, கடையில் ஒரு அவசர ஆத்திரத்துக்கு நம்மளால் முடியாத பட்சத்துக்கு இல்லைன்னா வீட்டில் தான் சமைச்சு சாப்பிட்றது நல்லது, பிள்ளைகளுக்கு நல்லது. அதனால் என்ன கஷ்டம் இருந்தாலும் கஷ்டத்தை நினைக்காம வீட்டில் வந்து சமைச்சிருவேன். வாங்க, அதிகமாக பேச வேணாம். பிள்ளைகளும் பசிக்குதுன்னு கற்றுது, நம்ம வீடியோ எடுக்கிறது முக்கியம் இல்லை. என்ன சமையல்னு பார்த்துருவோம். ஏன் உங்களுக்கு காட்டேன்டா, வேலை பார்த்துக்கிட்டே நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வேலைகளையும் சரியாக பொம்பளையை பார்க்கணுன்றதுக்காகத்தான் வீடியோ போடுறேன். வாங்க, இந்த கடலையெல்லாம் திண்டுட்டு இதே மிச்சம் வச்சுருக்காங்க. புட்டில் கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுருக்காங்க. சரி, சாப்பாடு என்னடுவோம். அப்போ வாங்க. இன்றைக்கி அவசரமாகிடுச்சு, நேரம் ஆகிப்போச்சு. அதனால வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து குக்கரில் வேகமாக வச்சிட முடியும். குழம்புன்னு வச்சுக்கோங்க, நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு நேரம் ஆகி போயிடும். அதனால தான் பார்த்துக்கோங்க, இன்றைக்கி அப்படியே வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே பட்டாணி கிட்டாணி எல்லாம் வாங்கி வீட்டில் சந்தையிலேயே வாங்கிட்டு வந்து வச்சுக்கிருவேன். அப்படி வாங்கி வச்சு எல்லாத்தையும் எல்லா காய்கறியும் போட்டிருக்கேன். போட்டு வெஜிடபிள் பிரியாணி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்ப்போம். தொட்டுக்கிறதுக்கு இல்லைன்னா அது சங்கட்டமில்ல. நம்மளுக்கு என்ன வேலை எப்படி இருந்துட்டாலும் பிள்ளைகளுக்கு பண்ணுறதை பண்ணணும்லங்க. இது வந்து பாருங்கள், இது எனக்கே எச்சு ஊறுது, பசிக்குது, பசி தாக்கந்தேன். இது என்னதோ இல்லை, சோயா. அந்த சோயாவை அப்படியே சிக்கன் பொடி போட்டு நல்லா இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா வந்து அப்படியே கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். அப்படியே பார்த்துக்கோங்க. இதே எங்கள் வீட்டு சமையல் மீன் மேக்கர். எதையோ ஒன்று சொல்ல தெரியாட்டது இருக்குது, தெரிஞ்சதோ சொல்ல விட்டேன். இப்படித்தான் பாருங்கள், வேலையை பார்த்துக்கிட்டு அப்படி சமைச்சிக்கிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு தர்றேன். பிள்ளைகளுக்குலாம் பசிக்குதுன்றது நான் போய் சோறை போட்டு கொடுக்குறேன். எனக்கும் பசிக்குது. பசியில் மூளை பிறண்டு மாற்றி வாயில் வருது. இப்போ சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கட்டுமா? ஏண்டுகளுங்க எண்ணெயில் வைக்கிறது ஒரு மாதிரியாகவே இருக்குது. என்னண்டோ அதோடு ஓடியாந்து வீட்டில் ஓடியாந்து எல்லா சாமானும் இறக்கி வச்சுவிட்டு அப்படியே கடன்னு சமைக்க ஆரம்பிச்சிருவேன். பிள்ளைய பாவம் இல்லையா? அதனால ஒரே ஒரு நாள் புதன்கிழமை மட்டும்தான் 11 மணி ஆகும். மற்ற நாள்கள்லாம் 7 மணி 8 மணிக்கு வந்துடுது. இதுதான் என்னோட நிலமை. ஒரு தினமும் 11 மணியான பிள்ளைகள்லாம் அது ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுக்குறது யாரு? அப்படிலாம் இல்லை. ஒரே ஒரு நாள் புதன்கிழமை மட்டும்தான் 11 மணி. மற்ற எல்லா நாளும் 8 மணி 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன். சாப்பாடு போட்டு கொடுக்கட்டுமா? நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்னை மாதிரி நீங்களும் உழைச்சி மக்கமார்களை காப்பாற்றி பிள்ளை குட்டிகளை காப்பாற்றி புருஷன் பிள்ளைகளோடு வாழுங்க. நல்லபடியாக சந்தோஷமா நான் சோறு போட்டு கொடுக்குறேன். மணி